இன்றைக்கி நம்ம அந்த செய்தியில் முக்கியமாக பார்க்குற காரியம், இஸ்ரவேலுடைய வரலாற்றில் குறிப்பாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ராஜ்யத்தில் அந்த ராஜ்யத்திலிருந்து ஒருவர் எழும்பி வாக்குத்தத்தப்பட்ட சந்ததி, அதாவது தாவீதுடைய வம்சத்தில் நான் யாரையும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழித்து போடுவேன் என்று அவங்க எல்லாரையும் கொண்டு போடுறாங்க. அந்த நபருடைய பேர் அத்தாலியாள். இந்த அத்தாலியாள் யார்? ஆகாப் ராஜாவினுடைய குமாரத்தி. இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும் யூதா பெஞ்சமின் யூதா என்றும் அழைக்கப்பட்டு, யூத ராஜ்யம் எருசலேமை தலைநகராக கொண்டும் மற்ற 10 கோத்திரங்கள் சமாரியாவை தலைநகராக கொண்டும் பிரிந்து 2 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். இதில் முதலாக கர்த்தரை விட்டு தூரம் போய் கர்த்தருக்கு பிரமாணங்களை மீறி இஸ்ரவேல் ராஜ்யம் தூரம் போனது. அங்கே ஆகாப் என்கிற ராஜா வருகிறான். ஆகாப் அவருடைய மனைவி ஜேசபல் மிகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து ஆராதனைகளை மாற்றி பாகாலை வழிபட்டு விக்கிரகங்களை ஏற்படுத்தி மிக மோசமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் யூதாவுடைய ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜ்யம் தேவனை விட்டு தூரம் போகிற அந்த நாட்கள் அவங்க தூரம் போகலை. யூதாவின் ராஜாக்கள் உண்மையாக இருந்தாங்க, கர்த்தரை கீழ்ப்படிந்தாங்க, கர்த்தரை ஆராதித்து வாழ்ந்து இருந்தாங்க. ஸோ இந்த நாட்களில் இந்த யூதாவினுடைய 4th கிங், 4வது ராஜா தான் நம்ம யோசபாத் என்கிற ராஜாவை நம்ம பார்க்கிறோம். இந்த யோசபாத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும்போது 20வது அதிகாரம் 5லிருந்து 7 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ஜோசபாத் முதல்ல கர்த்தர் தேவன் என்பதும் கர்த்தர் ராஜ்யத்தை ஏற்படுத்தினார் என்பதும் கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார் என்பதையும் கர்த்தர் உன்னுடைய வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் உண்மையில் உள்ளது என்பதையும் கர்த்தரை அறிந்தவனாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாகவே காணப்பட்டான். ஆனால் ஒரு சில காரியங்களில் அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறினான். குறிப்பாக அவன் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தாலும் கர்த்தரை அறியாத மற்றவர்களோடு, புறஜாதிகளோடும் இன்னும் இஸ்ரவேல் ராஜாக்களோடும் உறவும் தொடர்புகளையும் சில ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். யோசபாத் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை நம்பினான். கர்த்தர் தான் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்து வச்சிருக்கிறான்னு தான். ஆனால் நடைமுறையில் வரும்போது சில காரியங்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுடைய உண்மைகளுக்கு மாறாக மற்றவர்களோடு ஒத்து போய் காம்ப்ரமைஸ் பண்ணி மற்ற புறஜாதி ராஜ்யங்களோட அக்ரிமெண்ட் போட்டான். குறிப்பாக இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் மிக மோசமானவனாக இருந்ததை அறிந்தும் அவனோடும் இணக்கமாக ஐக்கியம் கொண்டு செயல்பட்டதான காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது சில பெயர்கள், ஜோசபாத் அவனுடைய குமாரன், ஜோசபாத்துக்கு பின்பு ஜோராம் ராஜாவாக வருகிறான். இந்த ஜோராமுக்கு ஜோசபாத் ஆகாபுடைய குமாரத்தியாகிய அத்தாலியால் என்ன செய்கிறான்னா திருமணம் பண்ணி வைக்கிறான். கர்த்தருடைய பிரமாணத்தின்படி, கர்த்தருடைய உண்மைகளின் அடிப்படையில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் விக்கிரக ஆராதனை பண்ணுகிற எந்த நபரோடும் தொடர்பு கொள்ளக்கூடாது, உறவு வைக்கக்கூடாது. பரிசுத்த மெய்தேவனை மறுதலிக்கிறவர்களோடு உறவும் ஒட்டு வைக்கக்கூடாது. குறிப்பாக திருமண சம்பந்தங்கள் வைக்கவே கூடாது. அந்த யோசபாத்தினுடைய தவறு எங்கே முடியுது அப்படின்னு சொல்லும்போது, யோசபாத் பின்பு
ஜோராம் அரசாட்சி பண்ணுகிறான். ஜோராமுடைய ஆளுகைக்கு பின்பு அவனுடைய குமாரனாகிய அகசியா என்ன செய்கிறான்னு சொன்னால் இஸ்ரவேலின் யூதாவின் ராஜாவாக அங்கே ஆளுகைக்கு வருகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆகாசியா யூதாவை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்க. 22வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் ஒரு வாசிப்போம். யோராமின் குமாரன் அரசாண்டார். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தலியாள். அவனும் ஆகா குடும்பத்தாரின் வழிநடில் நடந்தார். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தார். அவன் ஆகாவின் குடும்பத்தாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள். அவனுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவராய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாவின் குமாரனோடே கூட சீரியாவில் உள்ள ராமோத்துக்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான். அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ஆகாசியா யூத ராஜாக்களுடைய அவனுடைய தாத்தா யோசபாத் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தது போல இந்த ஆகாசியா உண்மையுள்ளவராக இராதபடி இவன் என்ன செய்துட்டான்னா, இவன் சம்பந்தம் கலந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப், ஜேசபேல் அவருடைய மகளை தான் இவன் திருமணம் பண்ணியிருக்கிறான். அவர்களுடைய வழிகளை பின்பற்றி அவர்களுடைய கர்த்தருக்கு பிரியமாக இவன் நடக்காதபடி அவனுடைய விருப்பத்தின்படியும் அவர்களுடைய இஷ்டத்தின்படியும் செயல்பட ஆரம்பிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதற்கு முன்பாக நம்ம பார்க்கும்போது 21வது அதிகாரம் 35 37 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிப்போம். சாரி 20வது அதிகாரம் 34 35 37 வரை. அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா முரானாகிய தொகாவின் குமாரனான எலேயசார் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தருடைய கிரியைகளை முடித்து போட்டார் என்றார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தர்ஷீஷுக்கு போகக்கூடாமல் போயிற்று. இந்த யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடு உறவு கொண்டு அவர்களோடு இணைந்து சில காரியங்களை செய்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போது கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த யோசபாத் எச்சரிக்கப்பட்டது மாத்திரமில்லாமல் அங்கே என்ன நடந்தது என்று பார்க்கும்போது அவர்கள் செய்ததான அந்த கப்பல்கள் இந்த இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோசபாத்தும் செய்து இணைந்து யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக செய்த கப்பல்களும் உடைந்து போயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே இந்த யூதாவினுடைய யூதாவினுடைய அழிவு, யூதா மக்கள் ஆவிக்குரிய அழிவு பின்வாங்கி போவதற்கு காரணமாக இருந்தது. யோசபாத் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் செயல்களிலும் திட்டமிடுகிறதிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாமல் அதை கவனக்குறைவாக இருந்து அவன் இஷ்டத்தின் அடிப்படையிலையும் சூழ்நிலைக்கு சாதகமான காரியங்களையும் தனக்கு தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறி இஸ்ரவேலின் ராஜாவோடு அக்ரிமெண்ட் பற்றி சில காரியங்களை கப்பலெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த கப்பல் அழிக்கப்பட்டது, கப்பல் பிரயோஜனப்படலை. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவன் மீறி செய்தது. அது மாத்திரமல்ல, அவனுடைய செயல்கள் அவனுடைய பிள்ளை
அவருடைய பேரன் கர்த்தரை விட்டு முழுவதுமாக பின்வாங்கி போவதற்கு வழிவகுத்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது நான் யூத வம்சத்தில் யாரையும் வைக்காமல் அழித்து விடுவேன் என்கிற ஒரு அத்தாலியா யூதாவிலிருந்து எழும்பி வர யூதாவை அழிப்பதற்கு காரணமாக இருந்தது ஒரு மனிதனுடைய காம்ப்ரமைஸ். ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவருக்காக நிற்காதபடி ஆண்டவருடைய வார்த்தையை மீறி, ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறி, கர்த்தருடைய சித்தத்தை மீறி, தன்னுடைய சுய இஷ்டத்தின்படியும் தனக்கு நலமாய் தோன்றுகிற வழியை தனக்கு தெரிந்து கொண்டபடியினால யூத ராஜ்யமே அழிக்கப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். காம்ப்ரமைசிங் த ட்ரூத், வேதத்தின் உண்மைகளுக்கு ஒத்து போகிறது. உலகம் எப்படி போகட்டும், மக்கள் எங்கே போகட்டும், கூட்டம் எங்கே கூடட்டும், நமக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதில் நாம் உறுதியுடையவர்களாக, அதில் நாம் தெளிவுடையவர்களாக நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், பாதுகாக்கிறவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி யாருமே செயல்பட முடியாது. அத்தாலியால் நான் யூத வம்சத்தில் ஒருவர் கூட இல்லாமல் அழித்து விடுவேன் என்றார். யூத வம்சம் அழிக்கப்பட முடியாது. ஏன்னா யூத வம்சத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டு போனால் இரட்சகர் எங்கிருந்து தோன்றுவார்? தாவீதினுடைய சன்னதியில் யூத வம்சத்தில் தான், யூத கோத்திரத்தில் வந்த தாவீதின் வம்சத்தில் தான் வரணும். தாவீதினுடைய வம்சத்தில் யாரை இல்லாமல் அழித்து போடுவேன் என்று இந்த அத்தாலியா கூவிக்கொண்டு எல்லாரையும் அழித்து விட்டதாக அழித்தார்கள். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியவில்லை. கிறிஸ்தவ வரலாறு முதலாவது நூற்றாண்டிலேயே ரோம ராஜா நீரோ மன்னன் 70வது ஏடியில் சொன்னான், கிறிஸ்தவர்களில் ஒருதனை கூட வைக்க மாட்டேன், எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும், எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல, வேதத்தை, அன்றைக்கு இருந்த தோல் சுருள்களால் எழுதப்பட்ட வேதத்தை அழித்து ஒன்றே வைக்க மாட்டேன், கிறிஸ்தவர்களே அவருடைய வேதத்தை வைக்க மாட்டேன் என்று எல்லாத்தையும் அழித்து எருசலேமை தரமட்டாக்கி தீயிட்டு எல்லாத்தையும் அநேகரை கொண்டான். கிறிஸ்தவம் அழிக்கப்படலை, கிறிஸ்தவம் பரவுச்சு, சுவிசேஷம் பரவுச்சு. சிதறடிக்கப்பட்டாங்க, அங்கங்கே ஒழிச்சாங்க. அங்கே யாரெல்லாம் கிறிஸ்துவை அறிந்து சுவிசேஷத்தை அறிந்து சாட்சிகளாக இருந்தார்களோ, அறிந்தவர்களாக இருந்தார்களோ, அவர்களெல்லாம் எங்கே போனார்களோ, எங்கே போய் ஒழிக்கப்பட்டார்களோ, கர்த்தர் அவர்களை அந்த எங்கெல்லாம் கொண்டு வைத்தாரோ அங்கெல்லாம் விதைகளாக முளைத்து எழும்பி பிரகாசித்து உலகமங்கு சுவிசேஷம் அறிவிப்பு போவதற்கு காரணமாக இருந்தே தவிர மெய்யான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரண உயிர்த்தெழுதலுடைய செய்தியை யாராலும் என்ன செய்ய முடியாது? அழிக்கப்பட முடியாது. அதுபோல தாவீதின் வம்சத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. இந்த அத்தாலியா நினைச்சா நான் எல்லாரும் என்ன செய்திருவேன்? அழித்திருவேன் என்று அவங்க புறப்பட்டு அழிக்க முற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரோ அங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு நபரை அங்கே ஏற்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். 22வது அதிகாரம் 11-12 வசனங்கள் ஒரு வாசிப்போம். அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய யோசேபியா அவனை ஒழித்து வைத்தார். அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தார். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினார். சரி, நம்ம பார்க்கும்போது இவ்விதமாக இந்த அத்தாலியா நான் யூத வம்சத்தில் ஒருதரை வைக்காம அழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொலை செய்கிற இந்த வேளையில் அந்த அத்தாலியா யாரு? யோராமுடைய மனைவி. இவருக்கு அந்த ராஜா ஆகாசியாவுடைய தாயார். இந்த யோராமுடைய ஒரு சகோதரி, அவங்களுடைய பேர் என்ன?
ஜெகோஷபாத், அவங்களுடைய புருஷன் ஜெகோயாவ் என்கிற ஒரு ஆசாரியர். இந்த அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே இந்த அகசியாவுக்கு பிறந்த யோவாஸ் என்கிற 1 வயது குழந்தையை, அவன் 1 வயதாக இருக்கும்போது அவனை மறைத்து கொண்டு போய் தேவாலயத்துக்குள்ள மறைவான இடத்துல வைத்து இந்த அத்தாலியாவுக்கு தெரியாமல் 6 வருஷம் பாதுகாத்தாங்க. இஸ்ரவேலின் ராஜாவாக அத்தாலியாவில் இருக்கிறார். யூத வம்சத்தில் எல்லாரையும் அழிச்சு போட்டேன்னு சொல்லிட்டு கொக்கரித்து கொண்டு இருக்கும்போது அங்கே கர்த்தருக்கென்று அவருடைய சித்தத்தின்படி அவருடைய உண்மையை காக்கும்படியாக அந்த 1 வயசு பிள்ளை அந்த தேவாலயத்துக்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட அறையில் மிகவும் பாதுகாப்பாக அந்த குழந்தையும் அந்த குழந்தையினுடைய தாதி ராஜவம்சத்தில் எல்லா பிள்ளைகளையும் வளர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட அந்த வளர்ப்பு தாய் அந்த பிள்ளையை அழகாக வளர்த்து கொண்டு வருகிறதான காரியத்தை நம்ம அங்கே பார்க்க முடியும். மனுஷனால தேவனுடைய வல்லமையான அற்புதமான செயல்களை தடை பண்ணவே முடியாது. மிகவும் தெளிவாக கர்த்தர் தம்முடைய உண்மைகளை, வாக்குத்தத்தங்களை பாதுகாக்கிறவரும் நிறைவேற்றுகிறவருமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். ஆனால் உலகமும் மாம்சமும் பிசாசும் கர்த்தருடைய உண்மைகளுக்கு எதிராக எல்லா காலங்களிலும் மிகவும் மிகவும் தன்னுடைய முழு பலத்தோடு போராடும் என்பதை நம்ம பார்க்க முடியும். இங்கே யோவாஸ் மிகவும் அருமையாக அங்கே பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பதினொன்றாவது வசனத்தோடு வாசிப்போம். ராஜாவின் குமாரத்தியாகிய யோசிபியா ஒன்று கொடுக்கிற ராஜகுமாரனுக்குள் இருக்கிற அகஸ்தியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியாள் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய யோசிபியா அவளை ஒழித்து வைத்தாள். அவள் அகஸ்தியாவின் சகோதரியாய் இருந்தாள். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது யோசேபியாத், இந்த யோசேபியாத் யாருடைய சகோதரி? ஆகாசியாவின் சகோதரி. இந்த யோவாஸ் என்கிற பாதுகாக்கப்படுகிற அந்த குழந்தையினுடைய அத்தை, மாமி முறை, அவர்களுடைய புருஷன் ஜொகேதா என்கிற இஸ்ரவேலிலே ஆசாரியனாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர்கள் இருவருமாக அந்த பிள்ளையை அருமையாக பாதுகாத்து வைத்து இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். இங்க பாருங்க, ஆகாப், ஜெசபல் மிக கொடியவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமாக இல்லாத, கர்த்தருக்கு விரோதமான வேட்டைக்காரர்களாக தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய ஜனங்களை அழித்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தான் உருவாக்க முடிஞ்சது? அத்தாலியாலை போல ஒரு துன்மார்க்கமான, ஒரு தேவனுக்கு பயப்படாத, தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பகையான ஒரு நபரை தான் உருவாக்க முடிஞ்சது. பெற்றோருடைய குணங்கள், பெற்றோருடைய வார்த்தைகள், வீட்டில் பெற்றோர்கள் எடுக்கிற தீர்மானங்கள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். கர்த்தருக்கு பயமில்லாத, துன்மார்க்கமான, உலகத்தை சார்ந்த, பொருளாசை நிறைந்த, உலகத்தை சார்ந்த எண்ணங்களை சார்ந்து போகும்போது பிசாசனுடைய நடத்துதல் அந்த நபர்களோடு இருக்கும். கர்த்தரையும் கர்த்தருடைய வழிகளையும் விட்டு விலகி நடக்கிற எல்லாரிடத்திலும் மாம்சத்தின்படி நம்ம நடக்கும்போது
மாம்சமும் உலகமும் பிசாசனுடைய ஆளுகை நம்மை வழிநடத்தும். அப்படி நாம் நடத்தப்படும் போது எப்படிப்பட்ட சந்ததிகளை தான் நாம் உருவாக்க முடியும்? அத்தாலியாலை போல உள்ள தேவனுக்கு விரோதம் இல்லாத, தேவனுக்கு பகைகளை தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்கிற ஒரு சமூகத்தை தான் நம்ம உருவாக்க முடியும். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை தம்முடைய வல்லமையினால் அவர் நடத்தி கொண்டு இருப்பார். அதை யாருமே என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியவே முடியாது. இந்த ஆசியாவின் தாயாகி அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூத குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய பார்வையில் மனுஷனுக்கு முன்பாக, யூத ராஜ்யத்திற்கு முன்பாக எல்லாரும் பார்க்குறாங்க, யூத வம்சத்தில் யாரும் இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவருடைய வல்லமையான பாதுகாப்புக்குள்ளால அவருடைய சித்தத்தின்படியாக யூதாவின் வருங்கால ராஜாவாக நியமிக்கப்பட போகிற யோவாஸ் தேவாலயத்தினுடைய முக்கியமான அறையில் மிகவும் பாதுகாப்பாக, தெளிவான உணவோடும் தெளிவான நல்ல ஆலோசனை கொடுக்கிற தாதியோடும் அவளை பாதுகாக்கக்கூடிய நபரோடும் அங்கே பாதுகாக்கப்படுகிறாங்க. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எப்படி தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். இப்போ 6 வருஷம், இந்த 6 வருஷமும் யூத ஜனங்களுடைய மன ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன ஆனது? ஈசாக்குக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன ஆனது? யாக்கோவுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன ஆனது? யோசேப்போடு பேசின காரியம் என்ன ஆனது? தாவீதோடு பேசின காரியம் என்ன ஆனது? உன்னுடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும், அதை அழிக்க யாராலும் முடியாது என்று சொன்னார். உன்னுடைய வம்சத்திலிருந்து இரட்சகர் தோன்றுவார் என்று சொன்னார். என்ன ஆனது? இங்கே பார்த்தால் யூத வம்சம் எல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது? அழிக்கப்பட்டு விட்டது மனுஷனுடைய பார்வையில், யூத ஜனங்களுடைய பார்வையில். ஆனால் ஒரு சிலர் இங்கே நான் பார்க்கிறதான யோவாஸ் அவனை பாதுகாக்கிற அவனுடைய ஜோகசபாத் இன்னும் யோகசபாத் ஆகிய அந்த அவங்கள பாதுகாக்கிற அந்த நபர்களுக்கு அவர்களை சேர்ந்த சில ஆசாரியர்களும் அந்த தேவாலயத்தில் இருந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிற சிலர் அவன் பாதுகாக்கப்படுகிறத அறிந்திருந்தார்கள். கர்த்தர் தம்முடையவைகளை தமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். 23வது அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிப்போம். 7ஆம் வருஷத்திலே யோதாய் திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய ஏரோகாமின் குமாரன் அசரியாவையும், யோகாமின் குமாரன் இஸ்மவேலையும், ஓபேதின் குமாரன் அசரியாவையும், ஆதாயாவின் குமாரன் மாசையாவையும், சிக்ரியின் குமாரன் பேஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். அவர்கள் யூதாவை சுற்றி திரிந்து யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் இருக்கிற லேவியரையும் இஸ்ரவேலின் தாட்டை வம்ச தலைவரையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோட உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரனை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த யோய்தா தான் இந்த ஜெகோஷபாத்தினுடைய புருஷன். வேதம் சொல்லுகிறது யோய்தா திடன் கொண்டு. யோய்தா திடன் கொண்டு அப்படின்னா இதுவரையிலும் யோவாசை மறைத்து பாதுகாத்த யோய்தா இனி அவனை ராஜாவாக அத்தாலியலுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ண வேண்டும், யூத ஜனங்களுக்கு முன்பாக வெளிக்கொண்டு வர வேண்டும். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற அறிந்திருக்கிற தேவன் என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவர் தன்னை திடப்படுத்தி கொண்டு வெளியே வருகிறார்.
அத்தாலியாள் எவ்வளவு கொடிய நபர் என்பதை அறிந்திருந்தாலும் கர்த்தர் யோய்தாவை குறித்த நேரத்தில் திடப்படுத்தினார். கர்த்தர் யாரை எந்த நோக்கத்திற்காக அழைக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நடத்துகிறார். அன்றும் இன்றும் என்று நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை அறிய முடியும். ஆனபடினால தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் மிகுந்த வல்லமையோடும் மிகுந்த பலத்தோடும் எல்லா இடங்களிலும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்றால் கர்த்தருடைய பலன். அவருடைய சுவிசேஷத்திற்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய சுவிசேஷத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த அற்புதமான அதிசயமான செயல்களைப் போல வேற எதுவுமே கிடையாது என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த யோய்தா துடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய யோராகமின் குமாரனாகிய அசரியாவையும் யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும் ஓபேத்தின் குமாரன் அசரியாவையும் சிலர் தனக்கு சாதகமானவர்களை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை சேர்த்து கொண்டு அவர்களோடு உடன்படிக்கையை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். இது என்ன உடன்படிக்கை என்று பார்க்கும்போது யோவாசை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்கிறதான அந்த தீர்மானத்துக்கு நேராக இவர்களை கூட்டி சேர்க்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்தில் அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோட கூட உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். நம்ம முதல்ல படித்தோம், அத்தாலியால் சொல்லுகிறார், யூதாவின் ராஜபாரத்தில் உள்ள யாவரையும் சங்காரம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீதின் குமாரனை குறித்து யோதா அவர்களை இதோ தாவீதின் குமாரனை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். இதோ ராஜாவின் குமாரனும் இருக்கிறான், அவன் ராஜாக வேண்டும். அத்தாலியால் ராஜ்யத்தில் ஆளுகை செய்வதற்கு முடியாது. அவன் அந்த ராஜ்யபாரத்திலிருந்து தன்னே ராஜாவாக ஆளுகிறவளாக அறிவித்துக் கொண்ட அந்த ராஜ்யபாரத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று அங்கே அவர்களுடைய குரல் ஓங்க ஆரம்பிக்கிறது. யோய்தா என்கிற அந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்தி கர்த்தர் தம்முடைய மகா உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அங்கே அவர்களை எழுப்பி கொண்டு வருகிறதான காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். 23வது அதிகாரம் 11 to 16 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். ராஜா வாழ்க என்றார்கள். ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை துதிக்கிற சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ நடையுள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜா அங்கே நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்து கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டார். அப்பொழுது அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூறினார். பாருங்க, யோவாஸ் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். யோவாஸ் ராஜா என்று இஸ்ரவேல் ஜனங்களால் கூப்பிடுறாங்க, சத்தம் போடுறாங்க, வாழ்த்துகிறாங்க, தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி ஆரம்பரிக்கிறதான அந்த பெரிய சத்தத்தை கேட்டபோது அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள் என்று நாம் பார்க்கிறோம். துரோகம் எது? கர்த்தருடைய வார்த்தையை மீறினது யாரு? கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டது யாரு? கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண சந்ததியை அழிப்பேன் என்று சொன்னது யாரு? ஒருவர் இல்லாமல் அழித்து போட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தது யாரு? மனிதன் எப்படிப்பட்ட பலனை பிசாசுடத்திலிருந்தும் பிசாசுடைய இடத்தில் பெற்றுக்கொண்டாலும் தேவனையும் அவருடைய திட்டங்களையும் ஒருவராலும் தடை பண்ண முடியாது.
அவள் யூதா வம்சத்தை அழித்து விட்டேன் என்று நினைத்தாள். அது அவளுக்கு இப்போது ஒரு பெரிய அதிர்ச்சியை, யோவாஸ் ராஜாவாக நியமிக்கப்பட்ட ராஜா என்று எல்லாரும் அவனை ஏற்றுக்கொண்டு ராஜா வாழ்க என்று ஆர்ப்பரிக்கும் போது அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். யோவாஸ் ராஜாவாகும் போது 7 வயதுடையவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். யோவாஸ் 7 வயதுடையவனாக இருந்தாலும் அவனுக்கு கூட இருந்த ஆசாரியர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பிரியமாக இருந்த ஒரு கூட்டம் இஸ்ரவேலின் ஜனங்கள், யூத வம்ச ஜனங்கள், ராஜா பெரிய ஜனங்கள் அவனுக்கு நல்ல ஆலோசனை பண்ணி கொடுத்து அவன் ஒரு யூதாவை மிகவும் கர்த்தருக்கு பிரியமானவனாக ஆளுகை செய்தான் என்பதை பார்க்க முடியும். இவ்விதமாக ராஜாவை ஏற்படுத்தின இந்த யோய்தா அந்த ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 18வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 23:18. சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகனபலிகளை மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் முதியோர்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பங்கு வைத்த லேவியரான ஆசாரியரின் கையில் ஒப்புவித்து, அடுத்த வசனத்தை வாசிப்போம். யாதொரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசியாதபடிக்கு அதன் வாசல்களுக்கு காவலாளரை நிறுத்தினான். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த யோய்தா யோவாசை பாதுகாத்து ராஜாவாக அவன் ஏற்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் அவனுக்கு முன்பாக ஏற்படுத்தி ராஜாவாக ஏற்படுத்தினது மாத்திரமல்லாமல் அவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி மோசேயுடைய பிரமாணத்தின்படி மெய் தேவனை ஆராதிக்கிறதான ஆராதனையை மீண்டும் அவர்களோடு ஏற்படுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தரின் சர்வாங்க தனபலிகளை மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்களின் கைகளில் ஒப்புவித்து என்று நம்ம பார்க்கிறோம். தாவீது எப்படி தாவீதுடைய காலத்தில் கர்த்தருடைய ஆராதனை இருந்ததோ, எப்படிப்பட்ட ஆசாரியர்கள் எப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தரை ஆராதித்தார்களோ அந்த ஆராதனை மீண்டும் அங்கே ஏற்படுத்தப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். என்று நம்ம பார்க்கும்போது தாவீதின் வம்சத்தில் அந்த ராஜ்யபாரம், அழியாத ராஜ்யபாரம், நிலையான ராஜ்யபாரத்தை அந்த யோவாசை அங்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறபடினால யோய்தா அதை நிறைவேற்றினான் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே தாவீதுடைய ராஜ்யபாரம் திருப்பி கட்டப்பட்டது. கர்த்தருடைய ஆராதனை அங்கே மீண்டும் எழுப்பப்பட்டது. ஆகாபாலோ ஜேசபலாலோ அவளுடைய மகளாகிய அத்தாலியல் நான் எல்லாற்றையும் அழித்து விடுவேன் என்று கொக்கரித்து வேதம் சொல்லுகிறது. அவள் சங்காரம் பண்ணினாள் என்று. ஆனால் அவளால் பண்ண முடியாது. கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவிலே எதை விசுவாசிக்கிறோம், அது எதற்காக விசுவாசிக்கிறோம், அது எதனால் அந்த விசுவாசம் நமக்கு நிறைவேறும். இன்றைக்கும் அநேக ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்த சந்தேகத்தோடு அநேக விசுவாசிகள் வாழ்கிறது மிகச் சங்கடமான காரியம். ரட்சிப்பின் நிச்சயம் வாக்குத்தத்தத்தினுடைய வல்லமை நம்முடைய கிரியைகளையோ நம்முடைய பலனையோ சார்ந்ததல்ல, அதை பாதுகாக்கிற தேவனை சார்ந்தது. நம்முடைய ரட்சிப்பு அதுவரையிலும் உள்ள பாவ மன்னிப்பு அல்ல. இன்றைய அநேகர் நினைக்கிறது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இதுவரை செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும், இனி பாவம் செய்தால் நரகத்துக்கு போவோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. நரக தண்டனை நாம் செய்த பாவத்துக்கானதல்ல. ஆதாமுடைய மீறுதலினால பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது ஆதாமினால் ஆதாமுக்குள் நாம் பாவமாக்கப்பட்டோம். அது நித்திய மரணம். மீட்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தினாலே மறு ஜென்மம் அளிக்கினாலும் பரிசுத்தாவியின்
புதிதாக்கினதினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். முடிய பரியந்தம் பாதுகாக்க வல்லவராயிருக்கிற அவருக்கு என்னென்று மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாயிருக்கிற நாம் அவருடைய ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு அவருடைய ஆவியினால் முத்திரை போடப்பட்டு அந்த நாளுக்கென்று பாதுகாக்கப்படுகிறோம். மீட்கப்படும் நாளுக்கென்று பாதுகாக்கப்படுகிறோம். நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கிரியைகளை சார்ந்ததல்ல, நம்முடைய நற்செயல்களை சார்ந்ததல்ல, நம்முடைய புண்ணியத்தை புகழை சார்ந்ததல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை சார்ந்தது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமே அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய நீதி கிறிஸ்துவிலே, நம்முடைய மீட்பு கிறிஸ்துவிலே தேவனுடைய அற்புதமான வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நம்முடைய கிரியைகள் பலனை தரும். அவன் கட்டுறது நிலைத்தால் கூலியை பெறுவான். நாம் செய்கிற அனைத்திற்கும் ஆண்டோருக்கு ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து கிறிஸ்துவுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கான பலன்கள் நமக்கு உண்டு. ஆத்துமாதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன், ஏனென்றால் அதற்கான கிரீடம் மிக விலையேற பெற்றது, மிக மகிமையானது. கிறிஸ்துவிலே செய்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்கு நமக்கு பலன் உண்டு. அவனவன் செய்த கிரியைகளுக்கான பலன் அவனோட கூட வரும். ஆனால் மீட்பு தேவனால் வரக்கூடியது, ரட்சிப்பு தேவனால் வரக்கூடியது, இலவசமான ஈவு. ரட்சிப்பிற்காக ஒருவனும் பெருமை பாராட்ட முடியாது. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நற்கிரியைகள் செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செயலாக இருக்கிறோம். அதைத்தான் இங்கே நாம் யோத்தாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எந்த நெருக்கடியிலும், எந்த தேவனுக்கு விரோதமான செயலும் உயிரை கையில் பிடித்து கொண்டு உயிர் போனாலும் பரவாயில்லை என்று யோவாசை காப்பாற்றினான். ஏனென்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அடுத்த தலைமுறைக்கு கடந்து செல்வதற்கு நான் ஒரு கருவியாக மரணமானாலும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று யோத்தா ஒப்பு கொடுத்து யோவாசை பாதுகாத்தபடியினால கர்த்தர் யோத்தாவை யோவாசை பாதுகாக்கும்படியாக பயன்படுத்தினார். நாம் ஆண்டவருக்கென்று நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் போது கர்த்தமை நடத்தி அநேகரை அக்கினி நரகத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, நித்திய ஆக்கினையிலிருந்து நித்திய நம்பிக்கைக்கு நேராக கடந்து செல்லும்படியாக, நாம் அநேகரை அக்கினி நரகத்திலிருந்து மீட்கும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய முழுமையான நிறைவான சுவிசேஷத்தை நான் நிறைவோடு தைரியமாய் சொல்லும்போது அநேகரை மனம் திரும்பும்படியாக, அநேகரை இந்த விசுவாசத்துக்கு நேராக ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள், அவைகள் ஆமென்றும் அவைகள் ஆமென் என்றும் இருக்கிறவைகள். அவர் நம்மை முடிவு பரியந்த காத்து எந்த கரை திரை முதலான எந்த குறையும் இல்லாதபடி பரிசுத்தமாக அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக என்ன செய்வார்? கொண்டு போய் நிறுத்துவார். அதுவரையிலும் அவர் நம்மை ஒழித்து தம்முடைய வல்லமைக்குள்ளால் என்ன செய்கிறார்? பாதுகாத்து வருகிறார். ஒரு பிக்சராக நம்ம பார்க்கும்போது இந்த யோத்தா பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பிக்சராக பார்க்க முடியும். யோவாஸ் சபையாக பார்க்க முடியும். 6 வருஷம் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட யோவாஸ் ஏற்ற வேளை வந்தபோது ராஜாவாக எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தப்பட்ட யோவாஸ். நாமும் தேவனால் அவருடைய பரிசுத்த ஆவியினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொய் மாயங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் மறைத்து பாதுகாக்கப்படுகிறார். பொக்கிஷம் சபை, விசுவாசிகளுடைய கூடுகை. அவர் தம்முடைய குமாரனுக்குள், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாக நம்மை இந்த உலகத்திலிருந்தும் உலகத்தின் தீமைகளிலிருந்தும் பிசாசுடைய எல்லா வல்லமைகளிலிருந்தும் நம்மை மறைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார்.
தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு எதிராக எந்த வல்லமையும், எந்த உலகமும், எந்த பிசாசும், எந்த அதிகாரங்களும் எழுப்பி தடை பண்ணவே முடியாது. அது சிதறி பிரகாசிக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். விசுவாசிகள் சிதறடிக்கப்படுவது ஒரு விதைகள் நிரம்பின ஒரு பையை அப்படியே காற்றில் சிதறடிப்பதற்கு ஒப்பானது. ஏனென்றால் மெய்யான விசுவாசிகள் எங்கு போனாலும் கர்த்தருக்காக நிற்பார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள், கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பார்கள். அவர்கள் விதையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விதைப்பார்கள். ஏனென்றால் மெய்யான விசுவாசிகள் நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள் என்பதிலே தெளிவாக இருப்பார்கள். அந்த தெளிவை வேதவசனத்திலிருந்து அறிந்தவர்களாக இருப்பார்கள். அந்த வேதவசனத்தை சாட்சியாக அறிவிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதன புகழ்ச்சியையோ சுய மேன்மையையோ அறிவிப்பதற்கல்ல, உலக பிரகாரமான புகழ்ச்சியை, மேன்மையும், ஆசீர்வாதத்தையும் சொல்வதற்கல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலினுடைய நற்செய்தியினுடைய வல்லமை அறிவிப்பதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சிலருடைய இரட்சிப்பிற்காக நான் வாழுவேன், ஒரு சிலர் ஆண்டவருடைய நித்திய ஆக்கினையிலிருந்து மீட்டு நித்திய ஜீவனுக்கு நேராக இழுத்து வருவேன் என்று அவருக்கும் அவருடைய சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுப்போமே ஆனால், அதற்காக செயல்பட ஆரம்பிப்போமே ஆனால், நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அநேகரை மீட்டு கர்த்தரிடத்தில் நடத்த கர்த்தரால் பயன்படுத்தப்படுவோம். அவர் வல்லமையுடையவர், வாக்குத்தத்தம் பண்ணவர், உண்மை உள்ளவர். தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர், உண்மை உள்ளவர். யூத கோத்திர சிங்கமாக இரட்சகர் வருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். அதை எந்த அதிகாரத்தினாலும் எந்த வல்லமையினாலும் தடை பண்ண முடியாது. அத்தாலியாள் அழித்து விட்டேன் என்று நினைத்தார். ஆனால் கர்த்தரோ யோவாசை பாதுகாத்தார். அவளுக்கு கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேலின் ராஜாவாக யோவாஸ் அபிஷேகம் பண்ணப்படும் போது துரோகம் துரோகம் என்று கத்தினாள். ஆனால் மெய்யான துரோகம் செய்தது யாரு? அத்தாலியாள். அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இது எப்படி நடந்தது என்று அறிய முடியவில்லை. தேவன் தன்னுடைய வல்லமையான செயல்களை செய்யும் போது உலகம் அதை புரிந்து கொள்ளாது, மாம்சம் அதை புரிந்து கொள்ளாது. தேவனுடைய வல்லமை மனுஷனுடைய கண்களுக்கும் புத்திக்கும் எட்டாதது. நாம் ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் தலைகளையும் தாழ்த்தி கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம்.